வேல்முருகன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பைட்ல வந்து சொல்லியிருக்காரு, நான் திரும்ப அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், சட்டசபை போகணும், சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்குமே கண்டிப்பா ஆதரவு தர்றேன், பொற்கொடி அவர்களுக்கு ஆதரவு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மிக சிறந்த ஒரு விஷயம். இது வந்து உண்மையாகவே அவருடைய அந்த பெரிய மனதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்லிட்டு போகிறேன். என்னன்னா, அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். குறிப்பாக வந்து அண்ணன் வேல்முருகன் திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது திமுகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா இவர் பன்னீர் சமுதாயம், அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சௌமியா அன்புமணி எங்க நிற்கிறாங்களோ அவங்களை நீங்கள் எதிர்த்து தோக்கடிக்கணும். நீங்க அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னு கேட்டா, சொந்த சமுதாயத்தில் 2 பேர் எதிரியாக்குறது. இந்த வேலையை தொடர்ந்து திமுக செய்யும். கிட்டத்தட்ட பாமக போட்டி போடக்கூடிய 12 தொகுதிகளில் திமுக பிற மொழியாளர்கள், இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் தெலுங்கு மொழியை பேசக்கூடியவர்கள், ஒரே ஒருத்தர் கன்னட மொழி தாய்மொழியை கொண்டவர்களை நிற்க வச்சிருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய வன்னிய சமுதாய சொந்தங்களுக்கு, உங்களுக்கு உள்ளபடியே தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் திமுக உங்களுக்கு எதிராக யாரை நிற்க வச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம பாமகன்ற கட்சியை ஆதரிக்கல, ஆனால் வன்னியர் சமுதாய மக்கள், தமிழ் சமுதாயம், அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக வேற ஒரு தமிழ் சமுதாயத்தை பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, இங்க இருக்கக்கூடிய பிற மொழியாளர்களை பயன்படுத்தியிருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, திருத்தணியில முதல் ஊர் எங்க ஊர் தான், திருத்தணியில அதிமுக சார்பாக நிற்கப்படுறாங்க. அவர் யாருன்னா தேமுதிக, அவரு நாயுடு, அவர் பேர் என்ன சொல்ற, கிருஷ்ணமூர்த்தி நாயுடு சொல்லக்கூடிய அவரை நிற்க வைக்கிறாங்க. அம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு நாயுடு சமுதாயம், துறைமுகத்துல நாயுடு சமுதாயம், காட்பாடியில நாயுடு சமுதாயம், அணைக்கட்டுல நாயுடு சமுதாயம், கீழ்பெண்ணாத்தூர்ல நாயுடு சமுதாயம், மயிலம்ல நாயுடு சமுதாயம், விருதாச்சலத்துல நாயுடு சமுதாயம், ஓமலூர்ல நாயுடு சமுதாயம், தர்மபுரியில நாயுடு சமுதாயம், திருவண்ணாமலையில நாயுடு சமுதாயம், வேப்பனஹள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு கன்னடம், மீதி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமில் நிற்க வைக்கிறாங்க, உருது பேசுகிறவர்களாக நிற்க வைக்கிறாங்க. நான் வந்து குறிப்பிட்ட இந்த 12 பேரை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திமுக கூட்டணியே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தெலுங்கு கூட்டணியாக இருக்குது.